புஷியானந்தை நான் தான் இங்கே உட்காந்து தான் முனுசாமின்றதை நான் தான் அறிமுகப்படுத்தினேன். என் ஆனந்த் கிடையாது, முனுசாமி. சரிங்களா? நான் தான் இங்கே சொன்னேன், அதுக்கு ஆதாரத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்தேன். நான் இதே இடத்துல தான் கொடுத்தேன். அந்த இடத்துல பாண்டிச்சேரியில் தான் முதல் வந்து விஜய்க்கு வந்து ரசிகர் மன்றம் உருவானதே. ரைட்டு. பேசியிருக்கணுமா இல்லை வண்ணத்துக்கு உருவான இடம் ரசிகர் மன்றம் அங்க பேசியிருக்கணும். அரசியல் இப்ப அங்க ஏதோ பண்ணணும்னு போயிருக்காரு. நான் சொன்ன முதல் கூட்டமே நீ அங்கே தான் போட்டுருக்கோம். என்ன கரெக்டாக முதல்ல இப்போ போயிட்டாரு. எங்க போட போய் 72 நாளைக்கு பிறகு போகல. ரெண்டு பேர் அங்கே ஃபவுண்ட் பண்ணது. அதில் ஒருத்தரோட உயிர் தியாகம் இருக்கு. சூசைட் பண்ணி செத்து போயிட்டான். அது காரணம் கேட்டால் வந்து புஷியானந்த் செய்த சில வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில வந்து மன்ற அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டான். பாலான ஒரு பையன். சரி, நீ நேற்று பேசியிருக்கணுமா இல்லையா? அந்த இடத்துல குறைஞ்சபட்சம் நினைவு கூறணுமா இல்லையா? அதானே நான் சாதாரண மனிதனுக்குள்ள விஜய்ன்ற ஒரு நல்ல மனிதனை அடையாளம் காட்டுறது. அதுதானே முதல் மன்றம் பாண்டிச்சேரியில் தொடங்குது. அந்த மன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் தொடங்குறாங்க. அந்த 2 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து சூசைட் பண்ணி செத்துறான். அதுக்கு காரணம் கேட்டால் மன்றத்தில் நடந்த அரசியல். அவனுக்கு கட் அவுட் வைக்கல, பேனர் வைக்கலன்னு சொல்லிட்டு அவன் மனைவி கேட்குது, என்ன உன் பேரை பேனர் வச்சுட்டு உன்னுடைய போட்டோவே அதில் இல்லைன்னு சொல்லி கேட்கும்போது அவன் மனம் தாங்காமல் மனைவிக்கிட்டே வந்து அவமானப்பட்டதுனால அவன் போய் சூசைட் பண்ணி செத்துறான். இதெல்லாம் வரலாறு. நீ பேசியிருக்கணுமா இல்லையா? நீ எந்த வரலாறும் பேசவே இல்லை. இன்னைக்கு பேசுறதெல்லாம் என்ன வரலாறு ஏதாவது சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு பேச்சு. மக்கள் பிரச்சனையை பேசியிருக்காரு. மக்களுக்கு இதெல்லாம் கிடைக்கல சார். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னைக்கு தான் தெரியுதா? இதெல்லாம் உனக்கு இன்னைக்கு தான் தெரியுதா? விஜய் மக்கள் ஏற்கும் போது ஏதாவது இதை பற்றி ஏதாவது ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஏதாவது நடந்ததா? இன்னைக்கு தான் கட்சி. நீ சொல்ல 2 வருஷம் ஆட்சி கட்சி தொடங்க. சரி விடுங்க. இந்த 2 வருஷத்தில் ஏதாவது பண்ணியிருப்பியா அங்கே போய் அரசியல் இந்த மக்களுக்காக? இப்போ இந்த கோரிக்கையெல்லாம் நீ சொன்னல இந்த 2 வருஷத்தில் கட்சி தொடங்கின பிறகு சொல்கிறேன். சரி, சும்மா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போகிறதுக்காக ஏதோ ஒன்று பேசக்கூடாது சார். போயிட்டு இதெல்லாம் இருக்குது, இது 16 ஐட்டம் இருக்குன்ற. சரி, இது 16 ஐட்டத்துக்கு வந்து யார் காரணம்? ரங்கசாமி. ஒன்றிய அரசு தான் காரணம். ஒன்றிய அரசு அப்ப சொல்லணும்ல. அங்க சொன்னாரு பிஜேபி. ஒன்றிய அரசு பிஜேபி அரசு ஏன் சொல்லல? ஒன்றிய அரசு வேற, பிஜேபி அரசு வேற. நீங்க அப்ப திமுக அரசு கேட்டா வந்து திமுக அரசு ஏன் சொல்றீங்க? தமிழ் அரசு தானே சொல்லணும். திமுக அரசு ஏன் சொல்றீங்க? நான் கேட்கறது கரெக்டா பேசுங்க. இங்க தமிழ்நாடு அரசு, திமுக அரசு கிடையாது. ஆனா அங்க சொல்லும் போது ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு கிடையாது.